welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். During the last 9 weeks, we have been studying the subject of Christian ministry. கிறிஸ்தவ ஊழியம் என்கிற தலைப்பை சென்ற 9 வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். We have more preachers and more ministries today than any time in church history. திருச்சபையினுடைய சரித்திரத்திலேயே இடம்பெறாத அளவுக்கு இன்றைக்கு அதிகமான ஊழியங்களும் ஊழியர்களும் இருக்கிறார்கள். But one thing we should not forget. ஒன்றை நாம் மறந்து போக கூடாது. As the church of Christ is active, the devil is actually hyperactive. கிறிஸ்துவின் திருச்சபையானது விறுவிறுப்பாய் செயல்படுகிற அதே வேளையிலே ஒன்றை மறந்துவிடக் கூடாது. பிசாசானவன் அதிக விறுவிறுப்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். If the devil cannot destroy the work of God, he will try to defile it. பிசாசானவன் ஊழியத்தை அழிக்க முடியவில்லை என்று தெரிந்தவுடனே அதை எப்படியாவது தீட்டுப்படுத்தவாவது முயற்சிப்பான். Or he will try to deviate those who are involved in the work of God from God's main purposes. இல்லை என்று சொன்னால் தேவனுடைய மெய்யான நோக்கங்களை விட்டு ஊழியக்காரர்களை திசை திருப்ப விரும்புவான். Because the ways of the devil are always deceptive. என்றால் பிசாசுனுடைய வழிகள் எல்லாம் எப்பொழுதுமே வஞ்சகம் நிறைந்ததாக காணப்படுகிறது. He does not come as an angel of darkness, he appears as the angel of light. அவன் அந்தகாரத்தின் தூதனாக வருவதே கிடையாது. அவன் தோற்றமளிக்கிறதெல்லாம் ஒளியின் தூதனாக தான். And his angels and his preachers, they would appear as ministers of righteousness. அவனுக்காக செயல்படுகிற ஊழியக்காரர்களும் நீதியை பிரசங்கிக்கிறவர்களாகவே தென்படுவார்கள். Now our topic that we are considering is how not to minister. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. So far we have done 9 lessons. இதுவரையிலும் 9 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not substitute anything for personal involvement. தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க In வேண்டாம். the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தில் there were 2 categories among the people of God. ரெண்டு விதமான மக்கள் கூட்டம் இருந்தார்கள். Now one was just ordinary people and the other was priests. ஆசாரியர்கள், ஆசாரியர் அல்லாதவர்கள். But that is not so in the New Testament. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி எதுவும் இல்லை. Every child of God, all the children of God are priests and kings before God. தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் அவருக்கு முன்பாக ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக இருக்கிறார்கள். And the second lesson we studied, நாம் பார்த்த இரண்டாவது பாடம், do not neglect personal purity. தனிப்பட்ட பரிசுத்தத்தை நிராகரிக்க வேண்டாம். Now God is not looking for great vessels, ஆண்டவர் பெரிய பாத்திரங்களை தேடவில்லை, but he is looking for clean vessels. பரிசுத்தமான பாத்திரங்களை தேடுகிறார். Because only clean vessels will be usable in the hand of the master. சுத்தமாய் இருக்கிற பாத்திரங்கள் தான் எஜமானனுடைய கரங்களிலே பிரயோஜனப்படும். That's why we recommended and we strongly urged you to maintain your quiet time regularly. ஆகவேதான் உங்களுடைய தனி தியான நேரத்தை நீங்கள் ஊக்கமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னோம். And during that time we told you you should go through frequent self-examination. அவ்வப்பொழுது தற்பரிசோதனை செய்து கொள்வது அந்த வேளைகளிலே அவசியமாய் இருக்கிறது. And the third lesson is do not fail in family responsibilities. மூன்றாவது பாடம், குடும்ப பொறுப்புகளை நீங்கள் தவற வேண்டாம். Because our family is our first congregation. ஏனென்றால் நம்முடைய குடும்பம் தான் நம்முடைய முதல் சபை. If we cannot take care of our own family, how will we be able to take care of God's family? நம்முடைய குடும்பத்தையே நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய குடும்பத்தை எப்படி காத்துக்கொள்வோம்? Do not neglect the family for ministry. ஊழியத்திற்காக நீங்கள் குடும்பத்தை நிராகரிக்க வேண்டாம். At the same time, don't neglect the ministry for the sake of the family. அதே நேரத்திலே குடும்பத்துக்காக ஊழியத்தை நிராகரிக்க Try வேண்டாம். to keep both in proper tension and balance. சரியான சமநிலைப்படுத்தி அவைகளை காத்துக்கொள்ளுங்கள். And the fourth lesson was do not be a loner. நான்காவது பாடமாக நாம் பார்த்தது தனித்தே இயங்க வேண்டும் என்று இருக்க வேண்டாம். Because the church of Jesus Christ is a body. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபை ஒரு சரீரம். No organ can function independently from the other organs of the body. எந்த ஒரு அவயவமும் சரீரத்திலே மற்ற அவயவங்களை விட்டு தனித்தே இயங்குவேன் என்று இருக்க முடியாது. We have the biblical principle, 2 are better than 1. ஒருவரை பார்க்கலும் 2 பேர்
மேலானது என்று சொல்லி வேதத்தின் கோட்பாடுகள் நமக்கு தெரியும். And resist the temptation to be over independent in your ministry. உங்களுடைய ஊழியத்திலே நான் தனித்தே தான் இயங்குவேன் என்று உங்களை ஈர்க்கக்கூடிய அந்த சோதனையை மேற்கொள்ளுங்கள். And lesson number 5. ஐந்தாவது பாடம், Do not duplicate other ministries. மற்ற ஊழியங்களை நீங்கள் காப்பி அடிக்க வேண்டாம். Evangelizing the evangelized. ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களுக்கே அறிவித்துக் கொண்டிருப்பது, Comforting the comforter. ஆறுதல் அளிக்கப்பட்டவர்களுக்கே ஆறுதல் சொல்வது, But finally neglecting the neglected. விடப்பட்டவர்களை விட்டுக்கொண்டே இருப்பது. Don't just go after popular ministries to do just only those so-called popular ministries. பிரபல ஊழியங்களையே நாடி அவ்விதமாகவே நடந்து கொள்வதற்காக ஆர்வமாய் இருக்க வேண்டாம். Be creative. நீங்கள் புதுமை எண்ணங்களோடு கூட இருக்க வேண்டும். Try to focus on those people groups who are neglected. விடப்பட்டிருக்கிற மக்கள் கூட்டங்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். And the sixth lesson was, do not seek popularity. ஆறாவது பாடமாக பிரபலத்தை நாட வேண்டாம் என்று பார்த்தோம். Our only motive in ministry should be the glory of God. நம்முடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கம் தேவனுடைய மகிமை. Our slogan should be the slogan of John the Baptist, I must decrease, he must increase. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று யோவான் ஸ்நானகனுடைய முழக்கமே நம்முடைய முழக்கமாக இருக்க வேண்டும். And the seventh lesson is, do not adulterate the message. ஏழாவது பாடமாக செய்தியை கலப்படமாக்க வேண்டாம் என்று Because பார்த்தோம். we are just the stewards of the mysteries of God. ஏனென்றால் தேவனுடைய ரகசியங்களை குறித்த அவைகளை வெளிப்படுத்தும் உக்கிரானக்காரர்களாக மாத்திரமே இருக்கிறோம். And as stewards we are called to be faithful. உக்கிரானக்காரராய் நாம் உத்தமமாய் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are not called to preach what people want, but we should preach to them what they need. ஜனங்கள் விரும்புகிறதை அவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை, அவர்களுக்கு தேவையானதை நாம் பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Eighth lesson was, do not bypass the poor. எட்டாவது பாடமாக எளியவரை கண்டும் காணாமல் இருக்க வேண்டாம். The foremost purpose of the anointing of this Holy Spirit is to preach the gospel to the poor. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய மேலான நோக்கமே தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதுதான். Beloved, heaven or hell will be decided, our destiny will be decided by our acts of charity. பிரியமானவர்களே, நம்முடைய இலக்காகிய பரலோகமா நரகமா என்பது நம்முடைய தர்மங்களை சார்ந்ததாகவே காணப்படும். And last week we studied lesson number 9. சென்ற வாரத்தில் 9வது பாடத்தை பார்த்தோம். Do not be money minded. பொருளாதார சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். It is money for ministry and not ministry for money. ஊழியத்திற்காக பணம் என்று இருக்க வேண்டுமே தவிர பணத்திற்காக ஊழியம் என்று இருக்க கூடாது. And we also told you, you should not support or associate yourself with money minded preachers. பொருளாதார சிந்தையுள்ள ஊழியக்காரர்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டாம், அவர்களை தாங்கவும் வேண்டாம் என்று சொன்னோம். Today we will conclude this series with the 10th lesson. 10வது பாடத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து இந்த தொடர் செய்திகளை நாங்கள் நிறைவு பெற இன்றைக்கு செய்ய போகிறோம். How not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Point number 10, do not violate scriptural principles. 10வது பாடமாக வேதத்தின் கோட்பாடுகளை மீற வேண்டாம். Once again, how not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Do not violate scriptural principles. வேதத்தின் கோட்பாடுகளை மீற வேண்டாம். God's work must be done God's way. தேவனுடைய பணி தேவனுடைய பாணியில் செய்யப்பட வேண்டும். And God's way is revealed in God's word. தேவனுடைய பாணி அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Beloved, these principles runs throughout the scriptures. பிரியமானவர்களே, இந்த கோட்பாடுகள் வேதமெங்கும் பரவி காணப்படுகிறது. We'll begin with the book of Genesis. ஆதியாகம புத்தகத்திலே துவங்குவோம். And there God gave a task to that old patriarch Noah. முற்பிதாவாய் இருந்த அந்த வயது முதிர்ந்த நோவாவுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். And this is what we read about how he responded to God's instructions. தேவனுடைய அந்த குறிப்புக்கு நோவா எப்படியாக மறு உத்தரவு கொடுத்தார் பாருங்கள். So Genesis 6th chapter verse 22. ஆதியாகமம் 6வது அத்தியாயம் 22வது வசனம். Thus Noah did according to all that God commanded him, so he did. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். Now come to the 5th verse of the next chapter. அடுத்த அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தை பாருங்கள். And Noah did according to all that the Lord commanded him. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். Now God gave an assignment to Moses. மோசேக்கு ஒரு கட்டளையை
தேவன் கொடுத்தார். It was the building of the tabernacle. அது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பணி. Turn with us about how he responded to God's instructions. தேவனுடைய அந்த கட்டளைகளுக்கு இவன் எப்படி மறு உத்தரவு கொடுத்தான் பாருங்கள். Book of Exodus 39th chapter. யாத்திராகமம் 39வது அத்தியாயம். I'll read to you verses 42 and 43. 42 43 வசனங்களை வாசிக்கிறேன். According to all that the Lord had commanded Moses, so the children of Israel did all the work. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். Then Moses looked over all the work, and indeed they had done it. மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். You know, they were so happy because they did exactly as God had commanded them, and the verse concludes, and Moses blessed the people. தேவன் சொன்னபடியே அவர்கள் செய்திருந்தார்கள். வார்த்தை நிறைவாய் சொல்கிறது, மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். Now there is a comment about this in book of Hebrews 8th chapter. எபிரேய நிருபத்திலே இதை குறித்த ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Moses was divinely instructed when he was about to make the tabernacle, because God said, see that you make all things according to the pattern shown to you on the mountain. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். Beloved, God is very concerned about the pattern of our ministries. பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியத்தினுடைய அமைப்பு எப்படியாக இருக்கிறது, நாம் செயல்படுகிற பாணி எப்படியாக இருக்கிறது என்று ஆண்டவர் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். There was Noah, then there was Moses, and now come to Joshua. நோவா இருந்தார், மோசே, இப்பொழுது யோசுவாவை பாருங்கள். Book of Joshua, look at the first chapter. யோசுவாவின் புத்தகம் 1வது அத்தியாயத்தை பாருங்கள். And see what God repeated to this next leader. இந்த அடுத்த கட்ட தலைவருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். 7th and 8th verses. 7-8 வசனங்கள். Now these actually only be strong and very courageous, that you may observe to do according to all the law which Moses has commanded you. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. You know, that's what God was repeating. You know, are you able to understand the significance of doing everything according to God's prescribed pattern? ஆண்டவர் கொடுத்திருக்கிற கோடிட்டு உச்சரித்திருக்கிற கோட்பாடுகளின் பிரகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டுமாக தன்னுடைய தலைவர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். And Jesus Christ emphasized it at the very beginning of his ministry. தன்னுடைய ஊழியத்தின் துவக்கத்தில் தானே ஆண்டவராகிய இயேசு இதை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். Turn with us to Matthew's Gospel 7th chapter. மத்தேயு சுவிசேஷம் 7வது அத்தியாயம், where we have the Sermon on the Mount of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்க பகுதி. And we read from verse 21. 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். Not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in your name? அநேகர் அந்நாளிலே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, cast out demons in your name, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, and done many wonders in your name, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். then I will declare to them, I never knew you. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. Why? ஏன்? They did not do according to the will of God. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக அவர்கள் செயல்படவில்லை. What is the will of God? தேவனுடைய சித்தம் என்ன? Now immediately in the 24th verse Jesus says, 24வது வசனத்திலேயே ஆண்டவர் சொல்கிறார், therefore whoever hears these sayings of mine. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. And then he talks about the wise man and the foolish man. அதன் பிறகு அந்த ஞானியையும் மதியீனனையும் பற்றி பேசுகிறார். Beloved, this is the truth. What God has told in his word, that is his will, that is his way, that is how the work of God must be done. தேவன் தன்னுடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறது தான், அதுதான் அவருடைய சித்தம், அவருடைய வழி, அது அப்படியே கடைபிடிக்கப்பட வேண்டும். Now that was the apostle Peter's admonition to his readers. தன்னுடைய வாசகர்களுக்கு பேதுரு சொன்ன வார்த்தைகளும் அவைகளே தான். 1 Peter 4th chapter. 1 பேதுரு 4வது அத்தியாயம். Look at the 11th verse.
11வது வசனத்தை பாருங்கள். Just the first line of the 11th verse. அந்த 11வது வசனத்துடைய முதல் வாக்கியத்தை பாருங்கள். If anyone speaks, let him speak as the oracles, as the sayings of God. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க Are கடவன். you able to see the picture so clearly emerging? எவ்வளவு தெளிவாக இந்த வரைபடம் நமக்கு முன்பாக காணப்படுகிறது பாருங்கள். Now the same thing Paul was reminding Timothy. தீமோத்தேயுவுக்கு ஞாபகப்படுத்தும் பொழுதும் பவுல் இதே வார்த்தைகளை சொல்கிறார். 2 Timothy 2nd chapter. 2 தீமோத்தேயு 2வது அத்தியாயம் Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். If anyone competes in athletics, he is not crowned unless he competes according to the rules, the rule book. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். And now in the same case we want to present before you some negative examples also. இதே விதமாக ஒரு சில எதிர்மாறான எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு முன்பாக வைக்க Turn விரும்புகிறேன். with us to see a negative example in the life of Moses at one particular point. மோசேயினுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே எதிர்மறையாய் காணப்படுகிற ஒரு உதாரணத்தை பாருங்கள். Turn with us to book of Numbers 20th chapter. என்னாகமம் 20வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you verses 10 to 12. 10 12 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். Moses and Aaron gathered the congregation together before the rock, and he said to them, "Here now, you rebels, must we bring water for you out of this rock?" மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. Then Moses lifted his hand and struck the rock twice with his rod. தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினாலே 2 தரம் அடித்தான். God actually spoke to Moses to speak to the mountain. மோசேயின் இடத்தில் ஆண்டவர் சொன்னது, அந்த கன்மலையை பார்த்து பேசு. First time he said strike, second time he said speak. முதல் முறை அடி என்று சொன்னார், இரண்டாவது முறை பேசு என்று சொன்னார். But now in his excitement and because of his anger, he struck it not only once but he struck it twice. இப்பொழுதோ அவனுடைய கோபத்து நிமித்தமாக ஒரு முறை அல்ல 2 முறை ஓங்கி அடிக்கிறான். Now did water come out? தண்ணீர் வந்ததா? Yes, water gushed out. ஆமாம், தண்ணீர் சீரிட்டு வந்தது. Now look at 11th verse. Water came out abundantly and the congregation and their animals drank fully. உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. The result was great. அதனுடைய விளைவு அபரிமிதமாய் இருந்தது. But the pattern was not acceptable. ஆனால் அந்த கோட்பாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகள் What அல்ல. did the Lord tell him? ஆண்டவர் அவரை பார்த்து சொன்ன காரியம் 12th verse. 12வது வசனம். Because you did not believe me to hallow me in the eyes of the children of Israel, you shall not bring this congregation into the land that I have promised you. இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. Beloved, the visa of Moses was cancelled because in his ministry at one point of time he did what he thought was right rather than what God told him to do. தேவன் சொன்னபடி நடந்து கொள்ளாமல் தான் சிந்தித்த காரியங்கள் சரி என்று செயல்பட்டதனாலே மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக போவதற்கான விசாவே கேன்சல் ஆகிவிட்டது. Even there was blessing, but God was not pleased with it. ஆசீர்வாதமே கிடைத்து விட்டது, ஆனால் ஆண்டவர் அதிலே பிரியப்படவில்லை. He was not allowed to enter Canaan. அவன் கானான் தேசத்துக்குள்ளாக போக முடியவில்லை. So beloved, doing ministry according to God's word is not optional. It is eternal obligation upon every servant of God. ஆம்பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளின்படி ஊழியத்தை செய்வது என்பது ஏதோ தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனையாக இருக்கிறது. I will give you another example in the person of David. தாவீதுனுடைய வாழ்க்கையிலிருந்து மற்றொரு உதாரணத்தை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். We can read that in 2 Samuel. 2 சாமுவேலிலே அதை வாசிக்கிறோம். And you can read that in the 6th chapter. 6வது அத்தியாயத்திலே. Now when you find time you can read it, you know the story, so we will just recite that story. நேரம் இருக்கும் பொழுது அதை வாசித்து பாருங்கள், அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். David was bringing the ark of God to Jerusalem. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு தாவீது கொண்டு வருகிறார். They made a new cart and kept this ark on that new cart. புதிய ஒரு வண்டியை செய்து அதன் மீது இந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறார்கள். And as the cart was going, at one point it was about to tilt, and there was a man by name Uzzah. He just stretched forth his hand to touch it and stop it from falling. அந்த உடன்படிக்கை பெட்டி விழுந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துல அந்த மாடுகள் திணறுகிறது. அந்த நேரத்தில் ஊசா என்கிற மனிதன் அதை தடுக்கும்படியாக கையை நீட்டுகிறார். God was very angry. தேவன் கோபம் உண்டார். God struck that man and he died on the spot. அந்த இடத்திலேயே தேவன் அந்த மனிதனை அடித்தார், அவன் மாண்டு போனான். Oh, that greatly
agonized the heart of David. தாவீதுடைய உள்ளத்தை அது மிகவும் வேதனைப்படுத்தினது. After all, I was bringing the ark of God back to Jerusalem. நான் எருசலேமுக்கு உடன்படிக்கை பெட்டியை திரும்பத்தானே கொண்டு வந்து Why was கொண்டிருக்கிறேன். God so angry with this? ஏன் இந்த காரியத்தில் தேவன் இவ்வளவு கோபம் உண்டார்? Beloved, bringing the ark of God in a cart was the Philistine method. பிரியமானவர்களே, அந்த வண்டியிலே ஏற்றிக்கொண்டு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவது என்பது பெலிஸ்தர்களுடைய முறைமை. But you know what was God's prescribed method? தேவன் சொன்ன கோட்பாடுகள் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக் கொள்வதற்கு அந்த வழிமுறைகள் என்ன தெரியுமா? That's given to us in Exodus 25th chapter and 14th verse. யாத்ராகமம் 25வது அத்தியாயம் 14வது வசனத்திலே நமக்கு அது What கொடுக்கப்பட்டிருக்கிறது. did God say? ஆண்டவர் என்ன சொன்னார்? Let there be 4 hooks 4 வளையங்கள் அங்கே இருக்க வேண்டும். and then insert poles. அதன் வழியாக தண்டுகளை நீங்கள் நுழைக்க வேண்டும். Let priests carry it on their shoulders. ஆசாரியர்கள் தங்கள் தோள்களின் மீது சுமக்க That வேண்டும். is God's prescription. அது தேவனுடைய கோட்பாடு, That is God's revelation. தேவனுடைய வெளிப்பாடு. But putting it on a new cart was man's idea and man's invention. புதிய ஒரு வண்டியின் மீது நிறுத்துவது மனிதனுடைய நூதன எண்ணம். It may look better, but that was not acceptable before God. பார்ப்பதற்கு சிறப்பாக இருக்கலாம், ஆனால் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படாது. God's work must be done God's way, and God's way is God's word. தேவனுடைய பணியானது தேவனுடைய பாணியிலே செய்யப்பட வேண்டும். தேவனுடைய பாணி அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. That's what prophet Samuel told King Saul. அதைதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் மன்னனுக்கு சொன்ன வார்த்தை. You know, Saul was trying to keep the best of fatlings and the animals. கொழுத்த ஆடுகளை அவன் சேகரித்து வைக்கும்படியாக சவுல் முற்படுகிறான். And he says, I'm keeping them to give sacrifice unto God. பலியிடுவதற்கு ஆண்டவருக்கு பலியிடும்படியாக நான் இவைகளை சேகரித்து And what did வைத்திருக்கிறேன். prophet Samuel say? தீர்க்கதரிசியாக சாமுவேல் என்ன சொன்னான்? To obey is better than sacrifice. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே மேல். Yes, beloved, obeying the word of God is more important than doing this and that in the name of service and sacrifice to God. ஆண்டவருக்கு பெரிய தியாகம் செய்கிறேன் என்று அநேக காரியங்களை செய்வதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேலானது. You know why? ஏன் தெரியுமா? There is a foundation that is laid. That is the foundation of Jesus Christ. ஒரு அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த அஸ்திவாரம். And we are all building upon that. அதன் மீது நாம் எல்லாரும் கட்டுகிறோம். Some people are building it with gold, silver and precious stones. ஒரு சிலர் வெள்ளியினாலும் பொன்னினாலும் விலையேறப்பெற்ற கற்களினாலும் கட்டுகிறார்கள். And the other group builds with wood and hay and stubble. ஒரு சிலர் மரத்தை கொண்டும் ஒருவேளை வைக்கோலை கொண்டும் கட்டுகிறார்கள். What will happen on the last day? கடைசி நாளிலே என்ன நடக்கும்? God is going to test all these constructions and ministries by fire. What is that fire? His word is fire. கடைசி நாளிலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அக்கினினாலே இவைகளை எல்லாம் சோதித்து பார்ப்பார். அக்கினி என்றால் என்ன? அவருடைய வார்த்தையே அக்கினி. Now that which was made of wood and hay and stubble will burn to ashes. மரத்தினாலும் வைக்கோலினாலும் உண்டானவைகள் எல்லாம் எரிந்து போகும். They may have come very fast, மிக வேகமாக அவைகள் எழும்பி இருக்கலாம், but they will collapse. ஆனால் அழிந்து போகும். But that which is of gold and silver and precious stone, that's according to the word of God, that will stand. வெள்ளியும் பொன்னும் விலையேறப்பெற்ற கற்களினாலும் உண்டானவைகள் நிலை நிற்கும். Now, how do we actually do it in the ministry? ஊழியத்திலே இதை எப்படியாக நாம் செயல்படுத்துவது? How to lead someone to Christ? எப்படியாக ஒருவரை ஆண்டவரிடத்திலே நடத்துவது? Look at how Jesus led the Samaritan woman to the kingdom. சமாரிய ஸ்திரீ எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக இயேசுவானவர் நடத்தினார் பாருங்கள். And how he was conversing with Nicodemus. நிக்கதேமியு கூட அவர் பேசின வார்த்தைகளை பாருங்கள். Look into all those examples and pattern your soul winning according. இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்து உங்களுடைய ஊழியத்தை அதன் பிரகாரமாக அமைத்துக் And கொள்ளுங்கள். how to lead people to the Holy Spirit baptism. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளாக மக்களை எப்படி நடத்துவது? There are so many instances in Acts of the Apostles, pattern accordingly. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எத்தனையோ உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியாக நடந்து கொள்ளுங்கள். There are many do's and don'ts in ministry, follow them. ஊழியத்திலே அநேக செய்ய வேண்டிய முறைகள், செய்யக்கூடாது என்கிற முறைகள் இருக்கிறது. அவைகளை பின்பற்றுங்கள். Frequently examine all your methods, reevaluate your methods in the light of the scriptures. அவ்வப்பொழுது உங்களுடைய ஊழியங்களின் முறைமைகளை எல்லாம் வசனத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். And I would like to recommend some material for you for further reading and viewing. இன்னும் அதிகமாக நீங்கள் படித்து கற்றுக்கொள்வதற்காக ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Now I have written a book titled Preachers and People. ஊழியரும் மக்களும் என்கிற ஒரு புத்தகத்தை நான் எழுதி இருக்கிறேன். And so many practical lessons for ministers of God I have presented in this book. ஊழியக்காரர்களுக்கு என்று சொல்லி நடைமுறை காரியங்கள் அநேகத்தை நான் இதிலே எழுதி வைத்திருக்கிறேன். And another book titled Happy Harvest. ஆனந்த
அறுவடை என்கிற மற்றும் ஒரு புத்தகம். Now, how we can evangelize the world in our generation. நமது தலைமுறையில் உலகை நற்செய்தி மயமாக்குவது எங்கனம். Those of you who are involved in evangelistic and missionary activities, this is a must read for you. சுவிசேஷ பணியிலும் நற்பணி இயக்கங்களிலும் இருக்கிறவர்களுக்கு இது அவசியமான ஒரு புத்தகம். And then there is a DVD which I would like every one of you to watch. It is titled Ministry or Business. நீங்கள் அத்தனை பேருமே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி ஒரு ஒளிநாடாவில் இருக்கிறது. இது தொண்டா தொழிலா என்கிற ஒரு ஒளிநாடா. I have forthrightly spoken some valid points here. முக்கியமான சில குறிப்புகளை இதிலே நான் சொல்லி இருக்கிறேன். Now just write to us and you can obtain these copies and this will be profitable for you and those who are with you in the ministry. எங்களுக்கு நீங்கள் எழுதுவீர்களானால் உங்களுக்கு நாங்கள் இவைகளை அனுப்பி வைப்போம். உங்களுக்கும் ஊழியத்தில் உங்களோடு ஈடுபடுகிறவர்களுக்கும் இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். Some of you might have missed out on certain lessons on how not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்கிற இந்த தொடர் செய்திகளிலே ஒரு சிலவற்றை நீங்கள் கவனிக்காமல் போயிருக்கலாம். Don't worry, we will put all these 10 lessons together as a twin DVD pack titled How Not to Minister. இந்த 10 செய்திகளையுமே நாங்கள் இரட்டை ஒளித்தட்டுகளிலே உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறோம். And that will be available to you in another couple of weeks. இன்னும் ஒரு சில வாரங்களிலே அதுவும் உங்களுக்கு கிடைக்கப் பெறும். And watch them and that will be a great boost in your ministry. அவைகளை மீண்டுமாக நீங்கள் கவனித்து பாருங்கள். மெய்யாகவே உங்களுடைய ஊழியத்திற்கு மிகுந்த பலன் அளிக்கும். And next week, God willing, we will start a new series. அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் புதிய தொடர் செய்திகளை நாங்கள் துவங்குவோம். As you watch week after week, get your Christian friends to watch them together with you. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதை பார்க்க பார்க்க உங்களுடைய கிறிஸ்தவ நண்பர்களையும் உடன் அழைத்து இதை பார்க்க செய்யுங்கள். Thank you. God bless you for your prayers and support. நன்றி. கர்த்தர் உங்களை உங்களுடைய உதவிக்காகவும் உங்களுடைய ஆர்வத்துக்காகவும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, we thank you for the 10 lessons that we have learnt by way of correction in doing ministry unto you for the people. உமக்கென்று ஊழியம் செய்வதற்காக நாங்கள் இந்த 10 செய்திகள் வழியாக பெற்றுக்கொண்ட செய்திகளுக்காக உமக்கு நன்றி. We pray, O God, that we are not just hearers, but we shall be doers of your word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக நாங்கள் இருக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம். So that, Lord, on the last day, when we stand before you to be judged, we will not be put to shame. கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கப்படும் நாளிலே நாங்கள் இதனாலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. We pray, O God, that everything that we do today will have your seal of approval. நாங்கள் இன்றைக்கு ஊழியம் என்று செய்கிற அத்தனை காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய ஆமோதிப்பு இருக்கட்டுமே. Thank you, Lord, for calling us into your ministry. உம்முடைய ஊழியத்திற்கு நீர் எங்களை அழைத்தமைக்காக உமக்கு நன்றி. We give you all glory and honor. உமக்கே துதிகனம் செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.